ஹாய் எவ்ரிஒன், குட் மார்னிங். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரன் டெய்லி பாட்காஸ்ட். என் பேரு மலர். நான் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு 9th January 2025. இன்னைக்கு த ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ் மற்றும் தமிழில் விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டில் இந்த எடிட்டோரியலுக்கான ஒரு முழுமையான பிரேக் டவுன் இருக்குது. அதோடு சேர்த்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் இருக்குது. வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் இந்த எடிட்டோரியல்ஸில் இருக்கிற முக்கியமான வொக்காபுலரிஸ் அடங்கிய ப்ரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கிடைக்குது. சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இப்படி செஞ்சீங்கன்னா அடுத்த 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்களே பாப்பீங்க. சரி, வாங்க இன்னைக்கான முதல் எடிட்டோரியலுக்குள்ள போகலாம். இன்றைய முதல் எடிட்டோரியலோட தலைப்பு ஸ்டெப் அப், ஷ்ரில் ரியாக்ஷன்ஸ், இந்தியாஸ் கிரிக்கெட்டிங் டைஸ் வித் இட்ஸ் சப்கான்டினென்டல் நேபர்ஸ். அதாவது ஒரு படி முன்னேறுங்கள். இது கடுமையான எதிர்வினைகளை பற்றியது. இந்தியாவுக்கும் அதன் துணை கண்ட அண்டை நாடுகளுக்கும் இடையேயான கிரிக்கெட் உறவுகள். இதோட சப்டைட்டில் இந்தியாஸ் கிரிக்கெட் இஸ் பீயிங் ஹெல்ட் ஹாஸ்டேஜ் டு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ். அதாவது இந்தியாவின் கிரிக்கெட் அரசியல் நிர்பந்தங்களுக்கு ஒரு பிணை கைதியாக வைக்கப்பட்டுள்ளது. சரி, வாங்க உள்ளே பார்க்கலாம். காட் இன் அ கிராஸ்ஃபயர், ஒரு சிக்கலான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு. இந்தியாஸ் கிரிக்கெட்டிங் டைஸ் வித் இட்ஸ் சப்கான்டினென்டல் நேபர்ஸ் ஆர் இன் அ ஃப்ரீ ஃபால். இந்தியாவுக்கும் அதன் துணை கண்ட அண்டை நாடுகளுக்கும் இடையேயான கிரிக்கெட் உறவுகள் ஒரு பெரிய சரிவை சந்திச்சிட்டு இருக்கு. இஃப் பார்டர் டென்ஷன்ஸ் வித் பாகிஸ்தான் அண்ட் தி ஸ்கர்ஜ் ஆஃப் டெரரிசம் அஃபெக்டட் ஸ்போர்ட்டிங் லிங்க்ஸ் அக்ராஸ் த வாகா, பாகிஸ்தானுடனான எல்லை பதட்டங்களும் ஸ்கர்ஜ் ஆஃப் டெரரிசமும், அதாவது டெரரிசம்ங்கிற ஒரு பெரிய கொடுமையும் வாகா எல்லைக்கு அப்பால் உள்ள விளையாட்டு உறவுகளை பாதிச்சதுன்னா, டர்புலன்ஸ் வித்தின் பங்களாதேஷ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன்ஸ் டு இட் வித்தின் இந்தியா. இப்போ பங்களாதேஷுக்குள் நடக்கிற டர்புலன்ஸ், அதாவது குழப்பங்கள், மற்றும் அதுக்கு இந்தியாவுக்குள் இருந்து வர்ற கடுமையான எதிர்வினைகள் have turned out to be another stumbling block. இன்னொரு பெரிய தடையா மாறியிருக்கு. The ghastly lynching of members of the minority Hindu community in Bangladesh. பங்களாதேஷில் சிறுபான்மை இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் காஸ்லியாக, அதாவது கொடூரமாக அடித்துக் கொள்ளப்பட்டது drew rightful condemnation across the Indian landscape. இந்தியால எல்லா இடத்திலிருந்தும் சரியான கண்டனங்களை பெற்றது. And yet, the reflexive sporting churn should have been avoided. இருந்தாலும் விளையாட்டுத் துறையில யோசிக்காம உடனே எடுத்த இந்த முடிவை தவிர்த்திருக்கலாம். In a social media age wherein violence and insults tend to get amplified, சோஷியல் மீடியா காலத்துல வன்முறையும் அவமானங்களும் பெரிதாக்கப்படும் இந்த நேரத்துல, the Board of Control for Cricket in India, அதாவது BCCI, responded prematurely. BCCI ரொம்ப முன்கூட்டியே, அதாவது அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்தது. In forcing Kolkata Knight Riders to release its Bangladeshi left-arm seamer முஸ்தபிசுர் ரஹ்மான். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை அவங்களோட பங்களாதேஷ் வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசுர் ரஹ்மானை அணியிலிருந்து விடுவிக்க சொல்லி கட்டாயப்படுத்தியது. That the Indian Premier League, அதாவது IPL, is only commencing on March 26th. இந்தியன் பிரீமியர் லீக், அதாவது IPL, மார்ச் 26ஆம் தேதி தான் தொடங்க போகுது. And much water would have flowed down by then in the Ganges and the Padma. அதுக்குள்ள கங்கை மற்றும் பத்மா நதிகள்ல நிறைய தண்ணீர் ஓடி இருக்கும், அதாவது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும்ங்கிறத was lost on the officials. அதிகாரிகள் கவனிக்க தவறிட்டாங்க. The Bangladesh Cricket Board was quick in its rejoinder. பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம், அதாவது BCB, அவங்களோட ரிஜாயிண்டர், அதாவது பதிலை உடனே கொடுத்தது. A security threat to its squad was propped up as an excuse. அவங்களோட அணிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லி, and a missive was sent to the International Cricket Council, அதாவது ICCக்கு ஒரு missive, அதாவது ஒரு அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பப்பட்டது. To relocate Bangladesh's games in the forthcoming ICC T20 World Cup away from host India. வரவிருக்கும் ICC T20 உலக கோப்பையில் பங்களாதேஷ் விளையாடும் போட்டியை நடத்தும் இந்தியாவிலிருந்து வேறு இடத்திற்கு மாற்ற சொல்லி. Bangladesh also proposed a ban on the telecast of the IPL in the country. பங்களாதேஷ் தங்களது நாட்டில் IPL ஒளிபரப்புக்கு தடை விதிக்கவும் பரிந்துரைத்தது. With the T20 World Cup launching on February 7th in India and Sri Lanka, T20 உலக கோப்பை February 7ஆம் தேதி இந்தியாவிலும் இலங்கையிலும் தொடங்குவதால், a last-minute scrambling for venues will be difficult.
கடைசி நேரத்துல இடங்களை மாற்றுவது ரொம்ப கடினமாக இருக்கும். இன்சிடென்ட்லி பாகிஸ்தான்ஸ் கேம்ஸ் ஆர் ஸ்லாட்டட் இன் ஸ்ரீலங்கா. தற்செயலா பாகிஸ்தானின் போட்டிகள் இலங்கையில்தான் திட்டமிடப்பட்டுள்ளன. And even its big contest against India will be staged at Colombo on February 15th. இந்தியாவுக்கு எதிரான அவங்களோட பெரிய போட்டி கூட February 15ஆம் தேதி கொழும்புல தான் நடக்க இருக்கு. With Bangladesh set to play 4 preliminary league games in India, பங்களாதேஷ் 4 ஆரம்பகட்ட லீக் போட்டிகளை இந்தியால விளையாட இருக்கும் நிலையில், a reallocation will affect hosting logistics. இடத்தை மாற்றுவது போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை பாதிக்கும். This is a conundrum that could have been avoided. இது ஒரு கனன்ட்ரம், அதாவது ஒரு குழப்பமான சிக்கல். இதை தவிர்த்திருக்கலாம். Had the BCCI waited for the hostile tide to turn. BCCI இந்த விரோதமான சூழல் மாறுற வரைக்கும் காத்திருந்திருந்தால். The ties that bind India and Bangladesh. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையேயான உறவுகள். A nation birthed through the assistance of the former in 1971. 1971இல் இந்தியாவின் உதவியுடன் உருவான ஒரு நாடு. Now stand freed. இப்போ சிலைந்து போய் நிக்கு. Diplomacy is a complex interplay of adjustment and pragmatism. ராஜதந்திரம் என்பது சரிசெய்தலும் நடைமுறைக்கு ஏற்றவாறு செயல்படுவதின் ஒரு சிக்கலான விளையாட்டு. The deposed former Bangladesh Prime Minister Sheikh Hasina sought refuge and was granted one in Delhi. பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா டெல்லியில் தஞ்சம் கோரினார். அது வழங்கப்பட்டது. அதே சமயம் இந்திய அரசாங்கம் அவரது பரம எதிரியும் முன்னாள் பிரதமருமான மறைந்த கலீதா ஜியாவுக்கும் இறுதி மரியாதை செலுத்தியது. தி ICC chairman ஜெய் ஷா has an unenviable task of maintaining neutrality. ICC தலைவர் ஜெய் ஷாவுக்கு ஒரு unenviable task இருக்கு, அதாவது யாருமே விரும்பாத ஒரு கடினமான வேலை. அது என்னன்னா, இந்த விஷயத்துல நடுநிலைமையை கடைபிடிப்பது. While dealing with the present crisis. இந்த தற்போதைய நெருக்கடியை கையாளும்போது. The shrill reactions on either side of the border need to be tempered. எல்லையின் இருபுறமும் இருந்து வரும் கடுமையான எதிர்வினைகள் டெம்பர் செய்யப்பட வேண்டும், அதாவது குறைக்கப்பட வேண்டும் அல்லது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். Sport should not be handcuffed by political compulsions. விளையாட்டு அரசியல் நிர்பந்தங்களால் கைவிலங்கிடப்படக்கூடாது. சோ இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது கிரிட்டிக்கலா இருக்கு. ஆசிரியர் BCCI அவசரப்பட்டு முடிவெடுத்ததையும் பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்தோட பதிலடியையும் விமர்சிக்கிறார். Responded prematurely, could have been avoided, sport should not be handcuffed போன்ற வார்த்தைகள் இரண்டு தரப்புமே செஞ்ச தவறுகளை சுட்டிக்காட்டி இந்த நிலைக்கு காரணம் அவங்களோட கடுமையான எதிர்வினைகள்தான்னு ஆசிரியர் விமர்சிப்பதை தெளிவா காட்டுது. ஹே கைஸ், ஒரு சின்ன பிரேக். நீங்க எல்லாரும் vocabularies, idioms and phrases எல்லாம் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதுல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க எங்களுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. சோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு காட்டுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ ரெண்டாவது எடிட்டோரியலுக்குள்ள போகலாம். நம்ம ரெண்டாவது எடிட்டோரியலோட தலைப்பு Conditional Ease on the Central Drugs Standard Control Organization Guidelines. அதாவது நிபந்தனைகளுடன் கூடிய தளர்வு. இது சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனோட வழிகாட்டுதல்கள் பற்றியது. இதோட சப்டைட்டில் The CDSCO Guidelines should not regress into a pay and pass scheme. அதாவது CDSCO வழிகாட்டுதல்கள் பணம் செலுத்தி தப்பிக்கும் திட்டமாக பின்வாங்கக்கூடாது. வாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். The new guidelines to compound minor drug violations. சின்ன சின்ன மருந்து சட்ட மீறல்களை சரி செய்வதற்கான புதிய வழிகாட்டுதல்கள். That the Central Drugs Standard Control Organization, அதாவது CDSCO வெளியிட்டிருக்காங்க. Operationalize a legal change in the works since 2023. இது 2023 செயல்பாட்டுக்கு வர ஒரு சட்ட மாற்றத்தை நடைமுறைப்படுத்துது. Until recently, many instances of relatively minor or technical non-compliance, சமீப காலம் வரைக்கும் ஒப்பீட்டளவில் சிறிய அல்லது தொழில்நுட்ப ரீதியான விதிமீறல்கள் பல, அண்டர் த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940, 1940 ஆண்டின் மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டத்தின் கீழ் இன்வோக்டு கிரிமினல் ப்ரோசிக்யூஷன், குற்றவியல் நடவடிக்கையை ஈர்த்தது.
The new guidance and standard operating procedures are meant to standardize compounding instead. இந்த புதிய வழிகாட்டுதல்களும் நிலையான இயக்க நடைமுறைகளும் அதற்கு பதிலா இந்த விதிமீறல்களை சரி செய்வதை தரப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டிருக்கு. Whereby at the regulator's discretion, இதன் மூலம் கட்டுப்பாட்டாளரின் விருப்பப்படி firms can settle certain offenses by reporting them and applying to pay a fine. நிறுவனங்கள் சில குற்றங்களை அவங்களே முன்வந்து தெரிவித்து அபராதம் செலுத்த விண்ணப்பிப்பதன் மூலம் தீர்த்து கொள்ளலாம். Instead of litigating, வழக்கு தொடுப்பதற்கு பதிலாக. The legal backdrop is the Jan Vishwas Amendment of Provisions. இதோட சட்ட பின்னணி என்னன்னா, ஜன் விஸ்வாஸ் சட்டம் that was framed as an exercise in decriminalizing and rationalizing offenses for ease of living and doing business. இது வாழ்வதற்கும் மற்றும் வணிகம் செய்வதற்கு எளிதாக்குவதற்காக குற்றங்களை குற்றமற்றதாக்குதல் மற்றும் முறைப்படுத்துதல் என்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது. In the 1940 Act, Jan Vishwas broadened the scope of Section 32B. 1940 சட்டத்துல ஜன் விஸ்வாஸ் சட்டம் பிரிவு 32B இன் வரம்பை விரிவுபடுத்தியது. By adding heads into the group of offenses that could be compounded, சரி செய்யக்கூடிய குற்றங்களின் குழுவில் புதிய தலைப்புகளை சேர்ப்பதன் மூலம் இது இப்போ 1940 சட்டத்தை மீறி விற்பனை செய்ய அல்லது விநியோகிக்க மருந்து தயாரிப்பது, ஆனா அது பிரிவு 27A to 27C இன் கீழ் வராது. மற்றும் அத்தகைய நான் ஸ்பியூரியஸ், அதாவது போலியற்ற அல்லது கலப்படமில்லாத மருந்தை இருப்பு வைப்பது அல்லது காட்சிப்படுத்துவது போன்றவையும் அடங்கும். If compounding is granted and paid for, இந்த சரிசெய்தல் முறைக்கு அனுமதி வழங்கப்பட்டு அபராதம் செலுத்தப்பட்டால், the key benefit is immunity from prosecution for that case. அந்த வழக்கிலிருந்து குற்றவியல் நடவடிக்கையிலிருந்து விலக்கு கிடைப்பதுதான் முக்கிய நன்மை. Subject to conditions. ஆனா இது சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. This change is for the better if the regulatory apparatus implements it in good faith. கட்டுப்பாட்டு அமைப்பு இதை நல்ல எண்ணத்துடன் செயல்படுத்தினால் இந்த மாற்றம் ஒரு நல்ல விஷயம்தான். For offenses based on record keeping and disclosure, பதிவுகளை பராமரிப்பது மற்றும் தகவல்களை வெளியிடுவது தொடர்பான குற்றங்களுக்கு compounding prevents needless criminalization. இந்த சரிசெய்தல் முறை தேவையற்ற குற்றமயமாக்கலை தடுக்கிறது. And lets enforcement focus on direr violations. மேலும் direr violations, அதாவது மிகவும் மோசமான மீறல்கள் மீது அமலாக்கத்துறை கவனம் செலுத்த அனுமதிக்கிறது. The main pitfalls are the guidelines regressing into a pay and pass scheme. இதிலுள்ள முக்கிய ஆபத்துகள் என்னவென்றால் இந்த வழிகாட்டுதல்கள் பணம் செலுத்தி தப்பிக்கும் திட்டமாக மாறுவது. And the CDSCO's transparency மற்றும் CDSCOவின் வெளிப்படைத்தன்மை. Firms can seek compounding before or after prosecution. நிறுவனங்கள் குற்றவியல் நடவடிக்கைக்கு முன்னரோ அல்லது பின்னரோ இந்த சரிசெய்தல் முறையை நாடலாம். If, however, the CDSCO does not publish even redacted compounding orders, ஆனா CDSCO இந்த சரிசெய்தல் உத்தரவுகளை ரெடாக்டட் செய்யப்பட்ட, அதாவது சில பகுதிகள் மறைக்கப்பட்ட உத்தரவுகளை கூட வெளியிடவில்லை என்றால், and the underlying case details மற்றும் அந்த வழக்கின் அடிப்படை விவரங்களை வெளியிடவில்லை என்றால், the public may lose faith in the legal proceedings and in the regulator. பொதுமக்களுக்கு சட்ட நடவடிக்கைகள் மீதும் கட்டுப்பாட்டாளர் மீதும் நம்பிக்கை போய்விடும். Even if repeat offenders cannot avail of the benefit, தொடர்ந்து குற்றம் செய்பவர்கள் இந்த சலுகையை பெற முடியாவிட்டாலும், there needs to be a publicly auditable trail. பொதுமக்களால் ஆடிட்டபிள் செய்யக்கூடிய, அதாவது தணிக்கை செய்யக்கூடிய ஒரு பாதை இருக்க வேண்டும். The guidance's emphasis on discretion and conditions, வழிகாட்டுதலின்படி கட்டுப்பாட்டாளரின் விருப்பத்திற்கும் நிபந்தனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது, cannot substitute for public reporting. பொதுமக்களுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு மாற்றாக இருக்க முடியாது. That lets independent actors check whether the same firms are repeat offenders. அந்த அறிக்கைதான் சுதந்திரமான அமைப்புகள் அதே நிறுவனங்கள் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்கின்றனவா என்பதை சரிபார்க்க உதவும். Similarly, the published process does not create room for consumer groups or whistleblowers. அதேபோல வெளியிடப்பட்ட இந்த செயல்முறையில் நுகர்வோர் குழுக்கள் அல்லது தகவல் அளிப்பவர்கள் குற்றவியல் நடவடிக்கையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதற்கு முன்பு தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க இடமில்லை.
Next, the way the errors that can be compounded are written is broad enough in practice to cover a wide range of behaviors. அடுத்து, சரி செய்யக்கூடிய தவறுகள் எழுதப்பட்ட விதம் நடைமுறையில் பலவிதமான நடத்தைகளை உள்ளடக்கும் அளவுக்கு பரந்ததாக உள்ளது. From lapses in paperwork to more substantive compliance failures. தாழ்வேளைகளில் ஏற்படும் தவறுகள் முதல் இன்னும் கணிசமான விதிமீறல்கள் வரை. If the compounding fines are also set too low, applied inconsistently or used routinely in place of deterrence, சரி செய்வதற்கான அபராதமும் மிக குறைவாக நிர்ணயிக்கப்பட்டால், முரண்பாடாக பயன்படுத்தப்பட்டால் அல்லது டிட்டரன்ஸ் அதாவது தடுப்பு நடவடிக்கைக்கு பதிலாக வழக்கமாக பயன்படுத்தப்பட்டால், compliance will only falter. விதிமுறைகளுக்கு கீழ்ப்படிதல் குறைந்துவிடும். Perhaps most of all, the CDSCO also needs to link compounding to corrective and preventive actions. எல்லாவற்றிற்கும் மேலாக CDSCO இந்த சரிசெய்தல் முறையை சரிசெய்தல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள், follow-up inspections, தொடர்ச்சியான ஆய்வுகள் மற்றும் தேவைப்படும் இடங்களில் பொதுமக்களை சென்றடையும் செயல்களுடன் இணைக்க வேண்டும். இல்லையானில், otherwise there may not be a durable reduction in risk over time. இல்லையெனில் காலப்போக்கில் ஆபத்தில் ஒரு நீடித்த குறைவு இல்லாமல் போகலாம். இந்த 2வது எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தா அது அனலிட்டிக்கலா இருக்கு. ஆசிரியர் CDSCOவின் புதிய வழிகாட்டுதல்களை ஆராய்கிறார். அவர் அதன் நன்மைகளை, அதாவது ஃபார் த பெட்டர் என்று சொல்வதன் மூலம் ஏற்றுக்கொள்கிறார். அதே சமயம் மெயின் பிட்ஃபால்ஸ், ரிக்ரெசிங் இன்டு அ பே அண்ட் பாஸ் ஸ்கீம், compliance will only falter போன்ற சொற்றொடர்களை பயன்படுத்தி அதன் அபாயங்களையும் சாத்தியமான நெகட்டிவ் விளைவுகளையும் விரிவாக பகுப்பாய்வு செய்கிறார். இது வெறும் விமர்சனம் மட்டுமில்ல, ஒரு விஷயத்தோட 2 பக்கத்தையும் அலசி ஆராய்ந்து ஒரு சீரான பார்வையை வழங்குவதால் இதன் டோன் அனலிட்டிக்கலா இருக்கு. ஆல்ரைட் கைஸ், இன்னைக்கான பாட்காஸ்ட் முடிய போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் இரவு 7 மணிக்கு எடிட்டோரியல் vocab லீக் நடக்குது. இது எடிட்டோரியல் vocabularyக்கான IPL மாதிரி. தினமும் குவிஸ், மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்னு செமையா இருக்கும். உங்க vocabulary ஸ்கில்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இது ஒரு அருமையான வாய்ப்பு. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணி இந்த vocab லீக்ல கலந்துக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. See you there at 7 PM. நான் உங்கள் மலர். நாளைக்கு இதே மாதிரி ஒரு அருமையான அனாலிசிஸ்ல சந்திப்போம். Bye. Take care.